வெல்கம் டு அவர் சேனல் ஏகே ஃபேமிலி விலாக்ஸ் ஃப்ரம் யூகே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஷாப்பிங் விலாக் தான். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து திங்ஸ் வாங்குறதுக்காக, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் அப்படியே ஃபேமிலியாக எல்லோரும் ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி ஆஃப்டர்நூன் லன்ச் முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக் போகலாம், அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்ட்டு வந்துட்டோங்க. ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸு, பிள்ளைங்களுக்கு ஃப்ரூட்ஸு முடிஞ்சிருச்சு, ப்ளஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு போகலாம். நல்ல மதியம் இப்போ ஒரு 2:30-3 மணி. வெயிலும் அடிக்குது, நல்லா காற்றும் அடிக்கிறதுனால கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. ரொம்ப வெயிலோட தாக்கம் அதிகமாக இல்லை. ஸோ அதனால் அப்படியே ஒரு சாப்பிட்டோன்னா ஒரு வாக் போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்துட்டோம். இங்கே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த சூப்பர் மார்க்கெட் நேம் பார்த்திங்கன்னா லிட்டில்னு சொல்லுவாங்க. எல்லா ஏரியாலேயும் இருக்கும் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு. ஸோ இது ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இது இருக்கிறதுனால நாங்கள் அடிக்கடி இதுக்கு தான் வர்ற மாதிரி இருக்கும். ஃப்ரூட்ஸு, பிள்ளைங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, அப்புறம் கீரை, ஸ்பினாச்சு, மஷ்ரூமு, அப்புறம் ஸ்வீட் கார்ன்லாம் பசங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. ஸோ அதை எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து ரெடி டு ஈட் ஸ்பினாச். ஆக்சுவலாக அப்படியே வந்து இங்கே உள்ள பீப்புளெலாம் வந்து அதை அப்படியே வந்து சாப்பிடுவாங்க. சேலட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி சாப்பிட மாட்டோம் இல்லையா. ஆஸ் யூஷுவல் கடையில் இல்லை பொரியல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும். இந்த ஸ்பினாச் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக தண்ணி விடும் நம்ம செய்யும்போது. நம்ம ஊர் கீரைங்க அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப அதிகமாக தண்ணி விடும். ஸோ அது மாதிரி கடையில் மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம முளைக்கீரை கடையில் செஞ்சோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். ஸோ பீன்ஸு, இது பட்டன் மஷ்ரூம். எங்கள் ஃபேமிலிக்கு இந்த ஒரு பேக் எடுத்தோம்னா ஒரு நேரத்துக்கு அப்படியே ஃப்ரை மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது ரொம்ப பெரிய சூப்பர் மார்க்கெட்னு சொல்ல முடியாது, ஓரளவு. அப்புறம் சிக்கன் ட்ரம் ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன், அதாவது கோழிக்கால் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு. ஸோ இது அப்படியே நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பிரியாணி செய்யலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இது. ஃப்ரெஷ் சிக்கனும் கிடைக்கும், பக்கத்தில் ஷாப் இருக்குது அதுவும் வாங்கிக்குவோம். அது வந்து ஒரு முழு கோழி வாங்கி யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் சீஸ் எடுத்தாச்சு. பிள்ளைங்களுக்கு சீஸ் தோசைனா தான் இப்போ பிடிக்குது. எப்போ தோசை சுட்டாலும் அதில் சீஸ் போடணும். பொண்ணுக்கு அவங்களுக்கு சீஸு ஸ்டாக் வச்சுக்கணும் வீட்டில் எப்போதுமே. ஸோ அவங்களுக்கு சீஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கர்டு. ஓகே, அவ்வளோதான், ஷாப்பிங் முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.